என் அன்பு குழந்தையே, இன்று இரவு சரியாக 12 மணிக்கு உன்னுடைய இல்லத்தில் இந்த சக்தியினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும். இந்த பிரத்யங்கரா இதை உன்னிடத்தில் சொல்ல வந்தவுடன் என் பிள்ளை பதற்றத்தில் என் வாக்கினை கேட்காமல் நீ சென்று விடாதே. ஒருவேளை அம்மா சொல்வதை கேட்டு நமக்கு இரவில் உறக்கம் வராமல் போய்விடுமோ, நாம் பயத்திலேயே இருந்து கொண்டிருப்போமோ என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு என் பிள்ளை உனக்கான சந்தோஷத்தை நீ தொலைத்து விடாதே. என் குழந்தைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பது சரியாக தெரியும். என் பிள்ளையே, எந்த திசையை நோக்கி உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது என்பதும் உனக்கு நன்றாக புரியும். ஏனென்றால் இத்தனை நாளும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களும் உனக்கு அதனை சொல்லிக் கொடுத்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. நீ பட்ட ஒவ்வொரு வேதனைகளும் இந்த வாழ்க்கையை உனக்கு கற்றுக் கொடுத்து விட்டது. இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழப் போகின்றோம் என்று எண்ணாமல் நாம் இப்படித்தான் வாழப்போகின்றோம் என்று எண்ண தொடங்கிவிட்டாய். எப்படியாவது வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நினைத்த காலம் ஒன்று இருந்தது. ஆனால் இப்பொழுது வாழத்தான் வேண்டும், இதில் எப்படியாவது என்ற வார்த்தைக்கே இடமில்லை. நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது. இப்படித்தான் இந்த வாழ்க்கை கஷ்டத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். இரண்டையும் கொடுக்கும் பொழுது ஒருபோல மனநிலையோடு அதனை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் அதன் மீது நம்முடைய அன்பு அதிகமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை நாம் பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நாம் நிச்சயமாக மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கும் இங்கு உன்னை பற்றிய அக்கறை கிடையாது. எந்த ஒரு மனிதர்களும் உனக்காக இறங்கி வரப்போவது கிடையாது. யாரும் உனக்கு நல்லதை நினைக்கப் போவது கிடையாது. அதனால் என் குழந்தை, இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற நன்மைகளை நீ எப்பொழுதுமே தெளிவாக தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டால் உனக்கான அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கு கஷ்டங்கள் என்பது யாரால் வந்தது? சந்தோஷம் யாரால் கிடைத்தது என்று சற்று சிந்தித்துப்பார். இந்த பிரத்யங்கரா எதற்காக உன்னிடத்தில் இப்படி எல்லாம் சொல்கின்றாள் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, இரவு என்பது உறங்கச் செல்வதற்கு முன்பாக தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் தூக்கி சுமப்பதற்கானது அல்ல. நல்ல விஷயங்களை நினைத்து நல்லபடியாக உறக்கத்தை எடுத்து கொள்வதற்கானது. குப்பைகளை எல்லாம் தூக்கி தூர எறிந்துவிட்டு நல்லதை மட்டும் சிந்தித்து இரவு நேரத்தில் உறக்கத்தை மேற்கொண்டால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் எல்லாம் உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வரும். உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு புரிந்து கொள்ள முடியும். எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது, எவ்வளவோ வேதனைகள் இருந்தது. எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையை எப்படியேனும் வாழ்ந்துவிட்டு நாம் சாதித்து விட வேண்டும் என்று நினைத்த உனக்கு இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற செய்தி நிச்சயமாக மிக பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். என் பிள்ளையே, இரவில் உன்னுடைய இல்லத்தில் ஒரு சக்தியின் நடமாட்டம் இருக்கும் நான் என்று சொல்கின்றேன். அப்படியானால் என் பிள்ளை உன்னுடைய கவனமும் என் பக்கம் இருக்க வேண்டும். இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டால்தான் உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் கூட உனக்கு தெரிய வரும். உன்னுடைய இல்லத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு நல்லது நடக்கின்றதா தீயது நடக்கின்றதா என்பதனை உன்னால் இது நாள் வரையிலும் உணர முடியவில்லை. என் பிள்ளைக்கு இதுவெல்லாம் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மனது அமைதி அடைந்துவிடும். இந்த பிரத்யங்கரா அதனால்தான் உனக்கு என்ன நடக்கின்றது என்பதனை முன்கூட்டியே விளக்குவதற்காக இன்று வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் நன்மைக்கா அல்லது தீமைக்கா? உன் இல்லத்தில் என்ன சக்தி நடமாடப் போகின்றது? இன்றுதான் முதன்முறையாக நடமாடுகின்றதா அல்லது ஏற்கனவே உன் இல்லத்தில் இவர்களின் நடமாட்டம் இருந்திருக்கின்றதா என்பதனை எல்லாம் இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு சொல்லிவிடுகின்றேன்.
இன்று அதிலும் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை என்பது அதிசக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் இவர்களினுடைய நடமாட்டம் உன் இல்லத்திற்குள் இருக்கிறது என்றால் அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? உன் பிரத்யங்கரா இதனை முன்கூட்டியே தெரிந்து கொண்டதனால்தான் உன்னிடத்தில் இதனை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். ஒருவேளை என் பிள்ளை இந்த வாக்கினை நீ நாளைய விடியலில்தான் கேட்கிறாய் என்றால் அப்பொழுது சிந்தித்து பார், நான் சொன்ன இந்த நேரத்தில் எப்படி ஒரு நடமாட்டத்தை நீ உணர்ந்தாய் என்று. நிச்சயமாக என் பிள்ளை என் வாக்கினை கேட்காமலேயே அதை நீ உணர்ந்திருப்பாய். ஆனால் என்னவென்றுதான் உனக்கு தெரியாமல் இருந்திருக்கும். நம்மை சுற்றி வருவது என்னவென்று உணராமல் நீயும் இரவு நேரத்தில் பயந்து மறுபடியும் உறக்கத்தை எடுத்து கொண்டிருப்பாய். இதுதான் உண்மை. அதனால் என் பிள்ளையே, இந்த பிரத்யங்கரா இன்று சொல்கின்ற இந்த செய்தியை தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, உன்னுடைய இல்லத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை எப்பொழுதுமே நீ தெளிவாக வைத்து கொண்டிரு. நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கே தெரியவில்லை என்றால் நம்மால் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்று என் குழந்தை நீ சற்று சிந்திக்க வேண்டும். என் தங்கமே, முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள். இரவு நேரங்களில் தெய்வத்தின் நடமாட்டமும் அதிகமாக இருக்கும், தீய சக்திகளினுடைய நடமாட்டமும் அதிகமாக இருக்கும். உன்னுடைய இல்லத்திற்குள் தீய சக்திகள் நுழைய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலுக்கு நின்று கொண்டிருப்பது ஒன்றிரண்டு தெய்வங்கள் அல்ல. உன் இல்லத்தின் வாசலில் நிற்பது உன்னுடைய குல தெய்வம், உன்னுடைய குலசாமியான அந்த கருப்பண்ண சாமி, உன்னுடைய இஷ்ட தெய்வமான வராகி. அது மட்டுமல்ல, அவர்களோடு சேர்ந்து இந்த பிரத்யங்கரா நானும் நிற்கின்றேன். உன்னுடைய முன்னோர்களின் நடமாட்டமும் அங்கே வந்து வந்து செல்கின்றார்கள். அதே நேரத்தில் உன் இல்லத்தில் வசிக்கின்ற கன்னிப்பெண் தெய்வமும் உனக்கு காவலாக இருக்கின்றது. இத்தனையும் உனக்கு காவலாக நிற்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் தீய சக்திகளின் நடமாட்டம் இருப்பதற்கு ஒரு சிறு துளி அளவும் வாய்ப்பில்லை. அப்படியானால் இன்று இரவு உன்னுடைய இல்லத்திற்குள் நடமாடப் போவது நல்ல சக்தி, தெய்வ சக்தி. இந்த தெய்வ சக்தியை நீ எப்படி உணர்வாய் தெரியுமா? இரவு நேரத்தில் சட்டென்று உனக்கு விழிப்பு வரும். விழிப்பு வரும் பொழுது என் பிள்ளை மனதை அப்படியே படபடக்க செய்யாமல் தண்ணீரை குடித்துவிட்டு ஆற அமர உட்கார்ந்து விட்டு அதன் பிறகு நீ மீண்டும் படுக்கச் செல்லலாம். என் பிள்ளையே, இப்படி செய்யும் பொழுது நீ உணர்ந்தது தெய்வ சக்தி என்பதனை புரிந்து கொள்வாய். அதன் பிறகு உனக்கு நிம்மதியான உறக்கம் வந்துவிடும். அதன் பிறகு என் குழந்தை, உனக்கு நல்ல உறக்கம் வருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான பல சந்தோஷமான செயல்கள் நடக்கப் போகிறது என்பதனை உன்னுடைய மனது உனக்கு எடுத்துச் சொல்லும். ஏதோ நன்மை இருக்கின்றது, நாம் நிச்சயமாக ஏதோ ஒரு நல்ல நிலையை அடையப் போகின்றோம் என்கின்ற உணர்வை உனக்கு அது கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, தெய்வ சக்தி இல்லத்தில் நடமாடுவது என்பது ஒன்றும் அத்தனை சாதாரணமான விஷயம் அல்ல. அது எல்லோருக்கும் கிடைத்து விடாத பாக்கியம். உன்னுடைய இல்லத்திற்குள் கேட்கின்ற ஒரு சிறு சத்தம் உன்னை விழிக்கச் செய்கிறது என்றால் அது தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம். உன் இல்லத்திற்குள் மூளை முடுக்குகளில் ஏதேனும் தீய சக்திகள் இருந்தாலும் அதை அவர்கள் விரட்டியடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அர்த்தம். இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அதிசக்தி வாய்ந்த அற்புதமான நாள். இந்த நாளில் உன்னுடைய இல்லத்தில் தெய்வ சக்தியை நீ உணர்ந்து விட்டாய் என்றால் நிச்சயமாக என் குழந்தையை நீ பாக்கியசாலி. என் பிள்ளையே, இதற்கு மேலும் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ ஒரு விஷயத்தை நிச்சயமாக செய்யலாம். அது என்ன தெரியுமா? உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையை கடந்து பார். நிச்சயமாக அங்கிருந்து உனக்கு நல்ல மனம், அதாவது விபூதி அல்லது மலர்கள் என்று ஏதோ ஒன்றினுடைய மனம் உன் மனதை நிச்சயமாக நெருடும். அதை மட்டும் நீ உணர்ந்து விட்டால் போதும். என் பிள்ளையே, தெய்வ சக்தி இருப்பதை நீ உறுதிப்படுத்தி கொள்வாய். தெய்வ சக்தி உன்னை சூழ்ந்து வருகின்றது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள் என்று என் பிள்ளை தான் கடந்து வந்த ஒவ்வொரு விஷயங்களையும் மறக்க முடியாமல் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு தெய்வத்தின் துணை உன் இல்லத்திலேயே இருக்கின்றது என்பதனை தெரிந்து கொண்டால் உன்னுடைய மனது நிச்சயமாக அமைதி அடையத்தான் செய்யும். உன்னுடைய மனது இந்த வாழ்க்கையில் உனக்கான
உனக்கான அத்தனை நன்மைகளையும் பெற்றுவிடத்தான் துடிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் எந்த கஷ்டங்களையும் என் பிள்ளை நீ அனுபவிக்காமல் இனி வரப்போகின்ற நல்ல நிலையை நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையாக கொண்டு உனக்கான அத்தனையையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தைக்கு நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நேரம் வரும்பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்று சொன்ன இந்த பிரத்யங்கரா இன்று அந்த நேரத்தை உனக்கு கொடுத்து விட்டேன். கவலைப்படாமல் இரு. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.